வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான சூப்பர் கெஸ்ஸிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் லக்கியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 885. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு சின்ன லாஜிக் வச்சு தான் இன்றைக்கான ரிசல்ட் வந்து அவன் கொடுத்துருக்கான். அது வந்து எப்படின்னா 794 அப்படின்னு கொடுத்துருக்கானா, அந்த 794 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் வச்சு இன்றைக்கான ரிசல்ட் வந்து 885 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது ப்ளஸ் மைனஸ் லாஜிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே +1 -1 +1 அப்படின்ற அந்த லாஜிக்கை வச்சு 885 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட் வந்து அவன் முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பருக்கெலாம் வந்து ஒரு பவர் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 0க்கு 5, 1க்கு 6, 2க்கு 7, 3க்கு 8, 4க்கு 9. இந்த மாதிரி பவர் நம்பரை வச்சு தான் அவன் வந்து எப்பயுமே வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பான். 794 அப்படின்றதுல வந்து 4ஓட பவர் நம்பர் வந்து 9. ஓகேங்களா? 4ஓட பவர் நம்பர் 9 அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு 4க்கு அடுத்த நம்பர் 5 அப்படின்னும், அதுக்கு அடுத்து 7ஓட பவர் நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் 8, 9க்கு முன்னாடி நம்பர் அடுத்த நம்பர் வந்து 8. ஸோ இன்றைக்கான ரிசல்ட் வந்து 885 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேம் வந்து அவன் முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்றைக்கி வந்த பேட்டர்ன் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன், அப்படி இல்லைன்னா மிரர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லாஜிக் அடிக்கிறது வந்து ரொம்பவே வந்து லாஜிக்கான ஒரு விஷயம். இந்த மிரர் பேட்டர்ன், டபுள் பேட்டர்ன், அப்புறம் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன், இந்த மாதிரி வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்தது வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்ததுனால ஸோ நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்த நம்பரை வச்சு நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்த நம்பர் வந்து 885. அதாவது சிமெட்ரிக்கல் நம்பர் 885. இந்த 885ல் 5ஓட பவர் நம்பர் வந்து 0. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து வரப்போகுது. ஏன்னா 2 நம்பர் வந்து இன்றைக்கி வந்து சேமாக வந்துருச்சு. அதாவது டபுள் நம்பர் வந்து வந்துருச்சு. ஸோ டபுள் நம்பர் வந்ததுனால நாளைக்கும் வந்து நான் இந்த டபுள் நம்பர் சிமெட்ரிக்கல் நம்பர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக பவர் நம்பர் வச்சு ஒரு நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 885. 5ல் வந்து 5ஓட பவர் நம்பர் வந்து 0. ஓகேங்களா? பவர் நம்பர் வந்து 0. அந்த 5ஓட பவர் நம்பர் 0. அப்போ வந்து போர்டில் வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். நேற்று கெஸ்ஸிங் கொடுக்கும் போதே நேற்று ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம வந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் பேர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். பேர் நம்பர் அப்படின்னா அதில் என்னென்ன பேர் நம்பர் வரும் அப்படின்னா 90, 92, 94, 96, 98. இந்த 5 நம்பருமே வந்து கேமில் வந்து வந்துருச்சு. வரும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு கெஸ்ஸிங். ஆக்சுவலாக நேற்று வந்து 4 நம்பர் வந்துருச்சு. ஸோ 90 மட்டும்தான் வரலை அப்படின்னு சொல்லி நேற்று இந்த நம்பரை வந்து நம்ம கெஸ்ஸிங்காக வந்து கொடுத்துருந்தோம். பிசி போர்டில் வந்து ரிவர்ஸ் பண்ணி 09 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்குமே வரலை அந்த நம்பரு. அதனால் நாளைக்கு இந்த நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம போர்டில் வந்து 5ஓட பவர் நம்பர் வந்து 0 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அந்த 0ன்ற நம்பர் வந்து ஏற்கனவே கேமில் வந்ததுனால 90 இன்னும் கேமில் வரல. பேர் நம்பராக இருக்க 90 வந்து இன்னும் வரலை. அதனால் பிசி போர்டில் வந்து 90 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேர் நம்பர் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து கேமில் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த பேர் நம்பர் வர இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதாவது 90, 92, 94, 96, 98 இந்த 4 நம்பருமே வந்துருச்சு. 90 மட்டும்தான் இன்னும் கேமில் வந்து அவன் வராமல்
கொடுக்காம இருக்கான். அதனால் நீங்கள் பிசியில் 90 அப்படின்ற நம்பர் வரதுக்கு 70லேருந்து 80% வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது என்னோடய கெஸ்ஸிங்கு. இது வந்து ஒரு நல்ல பேட்டர்னில் வந்து அவன் கொண்டு வந்திருக்கான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அது சிமெட்ரிக்கல் பேட்டர்ன், நாளைக்கு கண்டிப்பாக வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்னாக அந்த மாதிரி ஏதோ பேட்டர்ன் வச்சு வருது அப்படின்னா பவர் நம்பரை வச்சு தான் நாளைக்கு வந்து எப்பயுமே வந்து ரிசல்ட் வந்து கொடுப்பான். ஸோ என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த 90, அதாவது 5ஓட பவர் நம்பர் 0, பவருக்கான பவர் நம்பரும் வந்துருச்சு. ஸோ நம்ம கெஸ்ஸிங் படி பேட்டர்ன் படி பார்த்தா சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கு பவர் பேட்டர்ன், அதாவது பவர் நம்பர், அந்த பவர் நம்பருக்கான பேட்டர்ன் வந்து 5ஓட பவர் நம்பர் வந்து 0, அந்த பவர் நம்பரும் வந்துருச்சு. நம்ம கெஸ்ஸிங் படி பேர் நம்பரில் அந்த 90 பேட்டர்னில் மிச்சம் 4 நம்பரும் வந்துருச்சு, 90 மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. அதனால் அந்த 90, அதனால் வந்து அதையுமே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதனால் பிசியில் வந்து 90 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிசியில் வந்து இந்த நம்பர் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 70 to 80% வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போது அடுத்தது கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. நம்ம பிசியில் வந்து 90 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இந்த டபுள் ஐ மீன் மிரர் பேட்டர்னு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு வந்துச்சுன்னா போனதில் வந்து ஏபியில், அதாவது டபுள் நம்பர், நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 885 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானா, இதில் வந்து ஏபியில் வந்து டபுள் நம்பர் வந்து கொடுத்துருக்கான். ஏபியில் டபுள் நம்பர் கொடுத்துருக்கான். ஓகேவா? என்னோடய கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவன் ஏபியில் வந்து இன்றைக்கி டபுள் நம்பர் கொடுத்ததை வந்து அவன் ஏசியில் நாளைக்கு டபுள் நம்பர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கிளியராக எழுதி காட்டுறேன். வந்து ஏபியில் வந்து 885, அதாவது ஏபியில் 2 நம்பர் வந்து சேமாக கொடுத்துருக்கான். நாளைக்கு என்னோடய கெஸ்ஸிங் படி ஏசியில் வந்து 2 நம்பர் வந்து சேமாக கொடுக்கலாம். அதாவது சி போர்டில் இருக்கிற 0, ஏ போர்ட்லேயும் 0 வச்சு 090 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு என்னோடய கெஸ்ஸிங் படி நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். மறுபடி 0ஓட பவர் நம்பர், ஐ மீன் 5ஓட பவர் நம்பர் வந்து 0. ஓகேங்களா? அந்த 0 வந்து சி போர்டில் வந்துருச்சு. ஸோ அதையே அவன் மறுபடியும் வந்து ஏ போர்டில் வச்சு நாளைக்கு 090 அப்படின்னு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா இன்றைக்கி வந்தது வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி நாளைக்கு வந்து டபுள் பேட்டர்ன் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி 2 நம்பர் வந்து கேமில் சேமாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நாளைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே மாதிரி ஏபியில் அடித்த மாதிரி நாளைக்கு அடிக்க மாட்டான். அதனால் ஏபியில் இருக்கிற சேம் நம்பர், அதாவது டபுள் நம்பரை வந்து ஏசியில் கொடுக்கலாம். இங்கே வந்து ஏபியில் வந்து 88 அப்படின்னு வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஏசியில் வந்து டபுள் நம்பர் வந்து கொடுக்கலாம், 090. ஓகேங்களா? இந்த நம்பரை வந்து நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதாவது பிசியில் வந்து 90 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து 090 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பேட்டர்ன், ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். ஸோ சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வர இடத்துல எல்லாமே டபுள் நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட பவர் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 5ன்ற இடத்துல வந்து சி போர்டில் இன்றைக்கி பவர் நம்பரில் வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 090 இதான் வந்து நான் கொடுக்குற இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர். நாளைக்கு இந்த நம்பர் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஃபன் கேம் மட்டும்தான். யாருக்காச்சும் இன்றைக்கி லக்கி நம்பர் வந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.